இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒன்று ஆர்கனைஸ் பண்ண அப்பாஸுக்கும், அந்த ஆர்கெஸ்ட்ரா கொடுத்த முரளி சார், அப்புறம் பாடின எஸ்பி சரண், யுகேந்தன், மற்ற நிறைய யங்ஸ்டர்ஸும் பாடியிருக்கா. அவர் மிக்சரா எல்லாம் வரும் பாடினது. ரொம்ப எங்களை மாதிரி ரஜினி சார் 1975ல இருந்து நான் அவரோட படம்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அதனால வந்து எங்களுக்கெல்லாம் பிடிச்ச படம்னா நீங்க எது சொல்லுங்க? எனக்கு ரஜினி சாரோட ரொம்ப பிடிச்ச படம் சொன்னா பிரியா ரொம்ப பிடிக்கும். ரீசெண்டா வந்த படத்துல சந்திரமுகி. இல்ல பிரியால வந்து அவருடைய பிரியால வந்து எல்லா பாட்டு ஹிட்டு, லொகேஷன்ஸ், நல்ல கதை, சுஜாதாவுடைய கதை. அப்புறம் ரஜினி வந்து அந்த முதல்ல அவர் அந்த பாரிஸ்டா வரைச்சே இருக்கிற செயல், நடிப்பு எல்லாமே, அதாவது என்னன்னு சொல்ல முடியாது, எல்லா விதத்தையும் நல்லா பிடிக்கும். அது மாதிரி சந்திரமுகி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சந்திரமுகியில அவரை குறை சொல்ற மாதிரி பண்ணுவாங்க, ஆனா அதையும் தாண்டிட்டு அவர் வந்து நல்லது பண்ற மாதிரி வருது. ஹோம்லி என்டர்டைன்மெண்ட் பத்தி எனக்கு நிஜமாவே இத்தனால தெரியாது. ஆனா இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஈவெண்ட்ல எங்களை மாதிரி கேமராக்கு முன்னாடி நின்று பழக்கமே இல்லாதவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து எங்களை ஊக்குவிச்சது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கோசரம் ஹோம்லி என்டர்டைன்மெண்ட் வந்து இதே மாதிரி மற்ற முக்கியமான ஈவெண்ட்ஸ்லயும் அவங்க வந்து பங்கெடுத்துட்டு எங்களை மாதிரி சாதாரண இந்த ஹிந்தியில ஆம் ஆத்மின்னு சொல்லுவோம் இல்லையா, காமன் மேன், எங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பேச சொன்னதை வந்து ஹோம்லி என்டர்டைன்மெண்ட் ரொம்ப என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.